அன்னியாசை ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிம்மின் எஃப்எஃப்னா ரவுடி கேர்ள் அந்த ரூட்டில் செய்வோம் அதோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் சீனில் எப்படி முடிச்சுருந்துருப்போனா, நீங்கள் ஜிமினை கோவத்தோடு பார்த்துருப்பீங்க. என்னை இப்படி ஏமாற்றி மேரேஜ் பண்ணிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் கண் முழிச்சு எழுந்திரிச்சா இதெல்லாம் உங்களோட கனவு. சே, இது என்ன கனவு? இது எப்படி வருது? ஒரு வேளை இது உண்மையாக இருக்குமோ? அவனை நம்ம இப்படி மூடத்தனமாக நம்பிட்டு இருக்கோமோ? அவன் ஜஸ்ட்டு வாய் வார்த்தையை தானே சொன்னான். இது ஒரு வேளை பொய்யா இருக்குமோ அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே பதறிட்டுருக்கீங்க. இல்லை இருக்காது, அவன் ஏமாற்ற மாட்டான் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எப்படி அவர் மேலே இவ்வளோ நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரில. பட் உங்களுக்கு அவரை நம்பணும் தான் இப்போதைக்கு தோணுது. உங்களுக்கு வேறு வழியும் இல்லை, கரெக்டாக? ஸோ அதனால் நீங்கள் அவரை நம்பிட்டு தான் ஓகே இப்படிலாம் எதுவும் நடக்காது, வேணா அவங்ககிட்ட ஒரு வாட்டி பேசி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும் போது தான், ஆமாம் நாம் எப்படி வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. லாஸ்ட்டாக நாம் அங்கே சாய் எடுத்துகிட்டு இருந்தோம், அங்கே தானே இருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி குழம்பி போய் அப்படியே கீழே தான் வரீங்க. கீழே வந்தால் உங்கள் அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்பா என்னடா செல்லம் எந்திரிச்சிட்டியாவா சாப்பிட்லாம்? இல்லை ஒரு நிமிஷம். என்னடா செல்லம், அது நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்? என்னடா எனக்கு புரியல. இல்லைப்பா, நான் லாஸ்ட்டாக ஷாப்பிங்கில் தானே இருந்தேன், நான் எப்படி என் ரூமில் தூங்கிட்டு இருக்கேன்? அதுவாடா, ஜிமின் தம்பி தான் உன்னை கூப்பிட்டு வந்து படுக்க வச்சாரு. என்ன ஜிமினா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது. ஆமாம், அவர் தான் படுக்க வச்சாருமா, வேணா நீ போய் அவருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோ அப்படின்ட்டு அவர் மறுபடியும் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ரூமுக்கு தான் வரீங்க. நீங்கள் ஃபோன் எடுத்து ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அப்போ ஜிமினும் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிட்டு, என்ன எந்திரிச்சிட்டியா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது தூங்குனா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, உன்னை அப்பயே என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இது உன்னோட லாஸ்ட் வார்னிங். நெக்ஸ்ட் வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறால வச்சுக்காத அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. நீங்கள் இவன்ட்ட நம்ம என்ன கேட்க வந்தான், இவன் ஏதோ உளறான் அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை தான் புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. எங்கிட்ட ஜிமின் அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்குறாரு. அவர் உங்கள் ஹேர்ஸை அப்படியே விலக்கி விட்டுட்டு உங்ககிட்ட வந்திருப்பார். அப்போ நீங்கள் அப்படியே ஷேக்காக உங்களோட நோஸும் அவரோட நோஸும் டச் ஆகிருக்கும். அப்போ ஜிமினுக்கு உங்கள் லிப்ஸ் தான் ஹைலைட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் அறியாமையே உங்களுக்கு கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கிட்ட வந்திருப்பார். அப்போ நீங்கள் அப்படியே கண் முழிச்சு ஜிமினை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் திரும்பி படுத்துக்கிட்டீங்க. ஏன்னா நீங்கள் தூக்க கலக்கத்தில் தான் இப்படி பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் ஜிமின் ரியாலிட்டிக்கே வந்துட்டு, ஜிமின் என்ன பண்ண தொலைஞ்ச அப்படின்ட்டு அவரே திட்டிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணியிருப்பார். அப்போ கூட நீங்கள் தூங்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. சரி ஓகே, இவ தூங்கிட்டு இருக்கா, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்ட்டு தான் உங்களை தூக்கிட்டு வந்து உங்கள் ரூம்லேயே படுக்க வச்சு உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ இப்போது அதெல்லாம் அவர் யோசிக்கிறாரு. இங்கிட்டு நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் ரெடி ஆகிட்டு வெளில தான் நின்றுட்டுருக்கீங்க. அதுவும் ஜிம்மின் நேற்று மிரட்டிகிட்டே தான் ஃபோன் வச்சுருப்பாரு. நாளைக்கு நம்ம ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், நாளைக்காச்சும் நீ எனக்காண்டி தான் வெயிட் பண்ணணும், என்னை தவிர வேறு யாரோ கூப்பிட்டாங்க அப்படின்னு போனேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், நீயே பார்ப்ப அப்படின்ட்டு மிரட்டியிருப்பார். ஸோ அதனால் நீங்களும் அவரை திட்டிகிட்டே தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சொன்னான் தானே வெயிட் பண்ண, அப்போ கரெக்ட் டைமுக்கு வரணும், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மினை தான் திட்டிகிட்ருக்கீங்க, கழுவி ஊற்றிட்டுருக்கீங்க எல்லா வன்மத்தையும் சேர்த்து. அப்போ கரெக்டாக ஜிம்மினோட கார் வந்து ஸ்டாப் ஆகுது. பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், குட் ஜாப். இதுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை அப்படின்ட்டு தான் நீங்கள் காரில் ஏறி உட்காடுறீங்க. அதுக்கப்புறம் காரும் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் உட்காந்துட்டு அப்படியே வெளில தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாரு, நேற்று மாதிரி தூங்குற வேலைலாம் வச்சுக்காத, இது உன்னோட லாஸ்ட் வார்னிங், ஓகே? ஓகே. அது அப்படின்ட்டு அவர் கார் ஓட்டிட்டு அப்படியே அவர் வர வேண்டிய பிளேஸ்க்கு வந்த பிறகு உங்களை திரும்பி பார்த்தா நீங்கள் இன்றைக்கி கார்லேயே தூங்கிட்டீங்க. என்ன தூங்குறதுலே இருக்கா, தூங்க மூஞ்சியா இருப்பாளோ அப்படின்ட்டு தான் உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்கி இங்கிட்டு வந்து உங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ கூட நீங்கள் இன்னும் அசந்து தூங்கிட்டு இருக்கீங்க. அவர் உங்கள் கண்ணத்தை டேப் பண்ணுறாரு. வயன் எந்திரி அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்காரு. நீங்கள் தூங்கிட்டே இருக்கீங்களா, ஒரு தடவை கொஞ்சம் ஜோராக அடிச்சிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே பதறி எழுந்திரிச்சிட்டு, என்ன ஜிமின் வந்துட்டோமா, சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு இறங்க போகிறீங்க. அப்போ அவர் உங்களை அந்த சீட்லேயே அப்படியே லாக் பண்ணிட்டு, உன்கிட்ட என்ன சொன்னேன், தூங்கக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ என்னென்னா கார்லேயே தூங்கிட்டு இருக்க? நான் தூங்கலை, நான் ஜஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். என்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தியா? ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் நடிக்கிட்டே சொல்கிறீங்க. போதும், ரொம்ப நடிக்காத, இதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும் போல், சும்மா வாய் வார்த்தையாக சொன்னால் மண்டையில் உரைக்க மாட்டேங்குது.
என்ன பனிஷ்மெண்ட்டா? என்ன பனிஷ்மெண்ட்? இன்னைக்கு நான் என்ன பண்ணாலும் வாய மூடிட்டு தான் நீ இருக்கணும். ஏதாச்சும் நீ எதிர்த்து பேசுனேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு தான் உங்களுக்கு கீழே இருக்கிறாரு. நீங்கள் இறங்கிட்டே அவரை பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை கண்டுக்கவே இல்லை. அப்போ கரெக்டாக டேயாங்கும் மின்யங்கும் பைக்கில் வந்து இறங்குறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் இறங்கி ஜிமின் பக்கத்தில் தான் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஜிமின் மின்யங் சிரிச்சிட்டே வந்துட்டுருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கும் ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் டேயாங்கை பார்த்தா டேயாங்கோட கண்ணு ஃபுல்லு உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்கனால உங்களை சைட் அடிச்சுட்டே தான் வந்துட்டுருக்கான். ஸோ அதை பார்த்தோன்னே அவருக்கு கோபமாகுது. ஸோ அவர் டேயாங்கை வெறுப்பேற்றுறதுக்காண்டி உங்கள் வெஸ்ட்டில் அப்படியே கை வச்சு உங்கள் பக்கத்தில் நெருங்குறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக ஜிம்னை பார்க்குறீங்க. அவர் உங்களை விடவே இல்லை. உங்களை டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு, உங்களை ஹக் பண்ண மாதிரி. அதை பார்த்தோன்னே டேயாங்கோட ஃபேஸே அப்படியே வாடி போச்சு. அவர் கோபமாக வந்து ஜிம்னை திரும்பி பார்த்தா ஜிமின் நக்கலாக சிரிக்கிறாரு. டேயாங்காலும் எதுவுமே பண்ண முடியல. ஓகே வாங்க நம்ம எல்லோரும் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே ஒரு மால் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் என்ட்ரி ஆகிறாங்க. அது ஒரு ஜுவல்லரி ஷாப் தான். ஸோ அதுக்குள்ளே போனோன்னே எல்லோரும் அங்கே உட்காந்து எல்லா ஜுவல்லரி அழகாக இருக்கா அப்படின்ட்டுலாம் பார்த்துட்ருக்காங்க. எங்கிட்ட ஜிமின் தான் உங்களுக்கு எது சூட் ஆகும் எது சூட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ கூட உங்கள் இடுப்புலேருந்து அவர் கையை எடுக்கவே இல்லை. நீங்கள் என்னவா இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ட்டு தான் நீங்கள் ஜிமின் என்ன பண்ணுறீங்க, கையை எடுங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. என்ன பார்த்துட்டு போட்டோம், நீ பண்ணல அதுக்கு பனிஷ்மெண்ட் தான் இது அப்படின்ட்டு இப்போ போட்டு உங்களை பழி வாங்குறாரு. நீங்கள் பனிஷ்மெண்ட்டுன்னு இப்படியா இருக்கும் அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தாங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்காங்க. என்ன அழகான ஜோடி, என்னமா ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் பார்த்து வெக்கத்தில் சிரிச்சிட்ருக்காங்க. உங்களால் நிமிந்து யார் ஃபேஸையும் பார்க்க முடியல. நீங்கள் அப்படின்ட்டு தான் கையெடுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் கையை விளக்க பார்த்தா அவர் இன்னும் டைட்டாக பிடிக்கிறாரு. இப்படியே கொஞ்சம் நேரம் எல்லாம் நடந்துகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்து டியாங் தான் வயிறு எரிஞ்சிட்ருக்காரு. மின்யங்கும் அதெல்லாம் தெரியுது. ஆனால் அவள் அதெல்லாம் கண்டுக்கல. தேவைதான்ற மாதிரி தான் அவளோட ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்ருக்கா. அப்போயும் டியாங் இன்டரப்ட் பண்ணிட்டு இது நல்லா இருக்கா அப்படின்ட்டு கேட்டுட்டு அவனையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கா. ஆனால் டியாங் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்க்காமே சொல்கிறாரு. அவருக்கு இவ ஒருத்தி அப்படின்ட்டு தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவன் எது பண்ணாலும் கண்டுக்க மாட்டான். அப்படி என்னதான் அவன் கண்டுட்டான்னு தெரியலையே இவகிட்ட அப்படின்ட்டு அவளுக்கும் வயிறு எரியுது. இங்கிட்ட உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்காங்களா, அதனால. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமின் கையை தட்டி விட்டுட்டீங்க. அவர் கோவத்தில் அப்படியே உங்களை தான் நிமிந்து முறைச்சி பார்க்குறாரு. நீ முறைச்சி பார்த்தா மட்டும் நான் சைலண்டாக இருந்துருவேனா என்ன அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களை அப்படியே தூக்கி அவர் லேப்ஸில் உட்கார வச்சுட்டாரு. இதை எல்லாரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க, நீங்களும் உட்பட டியாங்கு மின்யங் அப்படின்ட்டு. மின்யங்க்கு அவ்வளோ ஒரு மாதிரி இதில் உடன்பாடு இல்லாதனால அவள் அவ்வளோவெல்லாம் ரியாக்ஷன் கொடுக்கல. ஆனால் டியாங்க்கு தான் அவரோட மினி ஹார்ட் அப்படியே வெடிச்ச மாதிரி ஃபீல் ஆகிட்டு அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இது எதிர்பார்க்கவே இல்லாதனால நீங்கள் ஷாக்கிங்காக ஜிம்னை பார்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்க, நீ விடுங்க அப்படின்ட்டு எந்திரிக்க போகும்போது இங்கே பாரு, மறுபடியும் இந்த மாதிரி ரிச்சு பண்ணேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. மரியாதை எப்படியே உட்காந்துட்டுரு, அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மிரட்டிட்டு தான் இருக்காரு. நீங்களும் ஒரு மிரட்டலுக்கெல்லாம் இப்போ பயந்துட்டீங்க. நீங்கள் எவ்வளோ கெத்தான பர்சன். ஆனால் ஜிமின் முன்னாடி உங்களால் எதுவுமே காமிக்க முடியல. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவரும் நகைங்களெலாம் வச்சு பார்த்து இது உங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அவர் தான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறாரு. நீங்கள் விடாமல் அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அங்கே இருக்க எல்லாருமே ஐயோ என்ன அழகாக இருக்குது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் காது படவே. ஜிமின் இங்கிட்டு நக்கலாக சிரிக்கிறாரு அதெல்லாம் கேட்டு. பட் உங்களுக்கு தான் இங்கே அசிங்கமாக இருக்குது. இப்படி பண்ணுறானே பப்ளிக் பிளேஸில், நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் காண்டி தூங்கிட்டு தான் அவ்வளோ பெரிய குத்தமாக போச்சா அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் ஷாப்பிங்கெல்லாம் முடியுது. அப்போ நீங்கள் இப்போயாச்சும் என்ன விட்றீங்களா அப்படின்ட்டு அவரை விட்டு விலகுறீங்க. அவரும் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் எல்லோரும் பில்லெல்லாம் பே பண்ணிட்டு வெளில வராங்க. அப்போ ஜிமின், டியாங் நீ மின்னியாங்க வீட்டில் போய் ட்ராப் பண்ணிவிடு, இல்லைனா நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் வயனை கூட்டிகிட்டு போகிறேன் என்ன அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிகிட்டே தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜிமின் அப்படின்ட்டு கத்திட்டுருக்கீங்க. அப்போ டியாங்க்கு இதுவும் பார்த்து அவ்வளோ வயிறு எரியுது. அப்போ மின்யாங், என்ன பார்க்குற, வா போகலாம் அப்படின்ட்டு அவள் டியாங் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டா. இங்கிட்டு நீங்கள் விடுங்க அப்படின்ட்டு அவர் கையை விட்டு விலக பார்க்குறீங்க. இப்போ மட்டும் நீ ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோ, அப்படியே தொப்புன்னு கீழே போட்டுருவேன், நான் வச்சுக்கோ. அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி உனக்கு தான் அசிங்கமாயிடும். இப்போயும் எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது என்ன அப்படின்ட்டு அவர் முறைச்சி பார்க்குறாரு. நீங்கள் கப்சிப் ஆயிட்டீங்க. உங்களை அதுக்கப்புறம் காரில் உட்கார வச்சுட்டு அவர் அந்த பக்கம் போகிறாரு. இங்கிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. நீங்கள் பிடிக்காத மாதிரி நடித்தாலும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் எப்போவுமே பொண்ணு மாதிரி நடந்துக்காமல் பையன் மாதிரி நடந்துட்டு எல்லாரையும் மிரட்டுறது அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்கள பார்த்தாலே உங்களுக்கு கிரிஞ்சுன்னு தோணும்.
ஒரு மாதிரி அவங்கள பார்த்து கேவலமாக ரியாக்ஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இப்போது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அது ஏன்னு உங்களுக்கே தெரியல. நீங்கள் இன்றைக்கி தான் ஒரு மாதிரி பொண்ணாக உணர்றீங்க. உங்களுக்கு மாதிரி குஷியாக வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. ஜிமின் அங்கிட்டு வர வரையும் ஜிமினே தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமினும் வந்து கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு கார் எடுத்துட்டாரு. நீங்கள் இன்னும் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் இப்போ எதுக்கு என்ன எப்படி பார்க்குற, என்ன அப்பட்டமாக சைட் அடிக்கிறியா என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் என்ன சைட் அடிக்கிறாங்களாம், உங்ககிட்ட அப்படி என்ன இருக்குன்னு சைட் அடிக்க அப்படின்ட்டு திரும்பிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ அவர் என்னடி சொன்னேன் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கழுத்தை பிடிக்கிறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக அவரை பார்க்குறீங்க. இப்போ என்ன சொல்லிட்டேன் வேணா இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. என்ன என்கிட்ட என்ன இருக்கா, என்கிட்ட என்னடி இல்லை அப்படின்ட்டு அவர் கோவமாக கேட்குறாரு. நீங்கள் அது நான் வேணும்னு சொல்லலை, அது நான் சும்மா தான் சொன்னேன். என்ன சும்மா சொன்னியா அப்படின்ட்டு இன்னும் உங்கள் கழுத்தை பற்றி நெரிக்கிறாரு. நீங்கள் விடுங்க விடுங்க அப்படின்ட்டு கத்திட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் பாவம் பார்த்து உங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் காரை ட்ரைவ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அடப்பாவே அப்படின்ட்டு தான் நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்னை கொல்ல பார்க்குறானே, இவன்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல், இவன்கிட்ட போய் நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோமே அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணுது. ஏன்னா உங்கள் மனசில் கொஞ்சம் ஜிமினுக்கு ஃபீலிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர் எவ்வளோ தான் உங்ககிட்ட கோபமாக நடந்துக்கிட்டாலும் கொஞ்சம் அவர் கேரிங்காக நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. நான் அவர்கிட்ட இருந்து மட்டும் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்குறீங்க. ஸோ இப்போது எங்கே போகிறோம், எங்கேயோ போகிறோம், மூடிட்டு வா அப்படின்றாரு. நீங்கள் இவன்கிட்ட கேட்டது எனக்கு குத்தமா, சொல்லிட்டா என்ன ஆகிடப்போகுது, அவன் பல்லெல்லாம் உதறிடுமா என்ன அப்படின்ட்டு நீங்களும் திருப்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கவும் விரும்பலை. அதுக்கப்புறம் ஜிமின் ஒரு பிளேஸில் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்களும் இறங்குறீங்க. இது என்ன பிளேஸ் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டால் அவர் உங்களுக்கு கண்டுக்காமல் உள்ளே போகிறாரு. நீங்கள் என்ன இவன் ரொம்ப தான் பண்ணுறான், என்னை பற்றி இவனுக்கு தெரியல, இவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் இருடா அப்படின்ட்டு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டு உங்களை விட்டுட்டு அவர் போகிறாரு. அப்போ நீங்கள் என்னடா இது அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி பார்த்தா அங்கே எல்லாம் பறவைங்களாக இருக்குது. என்ன ஒரே இடத்துல இவ்வளோ பறவைங்களாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன்னா ஒரு பிளேஸில் இப்படி தான் பறவைங்களாக இருக்கும், அதுக்கு இறெல்லாம் போடுவாங்களே, அந்த மாதிரி பிளேஸுக்கு தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி குஷியாகிடுச்சு. நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்க. அப்போ ஒருத்தங்க இந்தாங்க மேடம் அப்படின்ட்டு அந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க பறவைங்களுக்கு போடுறது. ஸோ அதை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே அந்த பறவைங்களுக்கெல்லாம் சென்டரில் போய் நின்றுட்டு அப்படியே அதை எடுத்து தூக்கி போட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு இது ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் ஒரு மாதிரி விரும்பி போய் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லா பறவைங்களுக்கும் அதுவும் உங்களால் எவ்வளோ தூரம் போட முடியுமோ அவ்வளோ தூரம் போடுறது அப்படின்ட்டுலாம் நீங்கள் செக் பண்ணி அவ்வளோ குஷியாக சிரிச்சிட்ருக்கீங்க. எங்கிட்ட ஜிமின் இங்கே ஏதோ மீட்டிங் கண்டி தான் வந்திருப்பார் போல், அவங்கள கூட்டு வரணும்னு கண்டிலாம் கூட்டு வரல. அவரும் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு வந்தால் நீங்கள் அவ்வளோ சிரிச்சுட்டு நேச்சுரலாக எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ சிரிக்கிறீங்க. அதை பார்க்கும்போது அவருக்கும் லைட்டாக சிரிப்பு வருது. ஸோ உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு பெஞ்ச்லேயே உங்களை பார்த்த மாதிரியே உட்காந்துட்ருக்காரு. நீங்களும் ரொம்ப நேரம் அதை பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்போ தான் யதார்த்தமாக திரும்புறீங்க ஜிமின் வந்துட்டாருன்னு. ஸோ நீங்கள் ஆர்வமாக ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு ஜிமின் இந்தாங்க அப்படின்ட்டு அந்த ஃபுட்டை தான் காமிக்கிறீங்க. ஜிமின் ஓகே அப்படின்ட்டு அதை வாங்கி அப்படியே பெஞ்சில் வச்சுட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் ஜிமின் அப்படின்னு கத்துறீங்க. ஏன்னா நீங்கள் அவரும் உங்கள் கூட சேர்ந்து அந்த பறவைங்களுக்கெல்லாம் ஃபுட்டு போடுவார் அப்படின்ட்டு தான் நீங்கள் காமிச்சிருப்பீங்க. ஆனால் அவர் நீங்கள் ஏதோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டிங்க, ஓகே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி நினச்சிட்டு தான் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் சொல்ல வரதையும் அவர் கேட்க தயாராக இல்லை. நீங்கள் என்ன இவன் சொல்கிறதே புரிஞ்சிக்க மாட்டானே அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிகிட்டே இருக்கீங்க. பட் அவர் கேட்குற மாதிரியே தெரியலையா. அதுக்கலாட்டி அவங்கள கூப்பிட்டு வந்து கார்லேயே உட்கார வச்சுட்டு காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு போகவே ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் என்ன இவன் சொல்ல வரதையும் புரிஞ்சிக்க மாட்டான், இவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கானே தெரியலையே அப்படின்ட்டு தான் நீங்கள் இருக்கீங்க. அதுக்கப்புறம் காரும் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே வெளியில் பார்த்துட்டு ஒரு மாதிரி நேச்சுரல் ஹேரை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டுருக்கீங்க. ஜிமினும் ஒரு வாட்டி உங்களை பார்க்குறாரு. உங்கள் ஹேர்ஸ் எல்லாம் அப்படியே காற்றில் பறக்குது. பார்க்கும்போது ஒரு மாதிரி ஏஞ்சலிக்காக தெரியுறீங்க. அதெல்லாம் பார்த்தாலும் அவர் மனசை அவரே ஸ்ட்ராங் படுத்திட்டு தான் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ஜிமின் இது என்னோடய வீடு இல்லை, நீங்கள் வழி தவறி வந்துட்டீங்க போல், இறங்குடி அப்படின்ட்டு அவர் இறங்குறாரு. என்ன இவன் உரிமையெல்லாம் கூப்பிட்றானே அப்படின்ட்டு தான் நீங்களும் இறங்குறீங்க. இது என்னோட வீடு கிடையாது, தெரியும் இது என்னோட வீடு. என்ன உங்களோட வீடா, இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? இன்றைக்கி என் அம்மா அப்பா உனக்கு டின்னர் கொடுக்கலாம், உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அப்பா கிட்ட சொல்லலையே. நான்லாம் சொல்லிட்டேன், மாமாவும் ஒத்துக்கிட்டாரு. என்ன மாமாவா? இவன் என்ன இவ்வளோ உரிமையாக பேசுகிறான், இப்படியெல்லாம் இவன் பேச மாட்டானே.
அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் அதுக்குள்ளாட்டி உங்கள் கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே தான் இழுத்துட்டு போகிறாரு. நீங்களும் அவர் பின்னாடி எப்போதும் போல் அவர் நடந்தால் நீங்கள் ஓடணுமே அந்த மாதிரி தான் போகிறீங்க. உள்ளே போனோடனே உங்கள் மாமியார் மீன்ஸ் ஜிமினோட அம்மா தான், வையன் வந்துட்டியாடா அப்படின்ட்டு உங்களை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ குஷியாக இருக்குது. அவங்க உங்களை பிடிச்சி கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களை பற்றி விசாரிக்கிறது அப்படின்ட்டு உங்ககிட்ட அவ்வளோ ஸ்வீட்டாக நடந்துக்கிறாங்க. உங்களுக்கும் அவங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இங்கிட்டு ஜிமினோட அப்பா தான் உங்களை பார்த்து முறைச்சிட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, நீங்கள் தான் மின்னியங்க கஷ்டப்படுத்தினது அப்படின்ட்டு. ஏன்னா அவர் மின்னியங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அது யார் தான் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அதுக்கப்புறம் போயிருப்பார். அப்போ தான் காலேஜில் தெரிய வந்திருக்கும் அது நீங்கள் தானே. என்ன வையனா அப்படின்ட்டு அவருக்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜிம்மிக்கிட்ட வந்து, டே நீ யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிற தெரியுமா, மின்னியங்க கஷ்டப்படுத்துகிறாளே அவளை அப்படின்னு அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவத்தில் தான் சொல்லியிருப்பார். ஆனால் ஜிமின் கூலாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு, தெரியும். என்ன தெரியுமா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறியாடா, மின்னியங்க தெரிஞ்சா அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா, மின்னியங்கும் தெரியும். என்ன தெரியுமா, அவள் எப்படி ஒத்துக்கிட்டா, அவளை மேரேஜ் பண்ணிக்கிறது நான் ஒரு ரீசனுக்காண்டி தான், சும்மா ஒன்றும் மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாரு. ஆனால் அவருக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது ஜிம்னோட அப்பாவுக்கு. என்னடா சொல்ல வர எனக்கு புரியல. உங்களுக்கு புரியும், இப்போ உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை, இதை நீங்கள் அம்மா கிட்ட சொல்லாதீங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் ஜிமினோட அப்பாவும் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ அதனால தான் இப்போது ஜிமினோட அம்மா உங்ககிட்ட அவ்வளோ ஸ்வீட்டாக நடந்துக்கிறாங்க. ஆனால் ஜிமினோட அப்பாவால் ஏற்றுக்க முடியலை நீங்கள் அவங்க பொண்ணையே கஷ்டப்படுத்தினதுனால. அதுக்கப்புறம் உங்களை உட்கார வச்சு எல்லோரும் பரிமாறிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக மின்னியாங்கோ டீயாங்கோ மேலேருந்து வராங்க. அப்போ ஜிமின், என்ன நீங்கள் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு தானே சொன்னேன், நீங்கள் எங்கேயும் போகலையா என்ன? ஆனால் அது டியாங்க்கு கொஞ்சம் தலைவலியா, ஸோ அதனால தான் போகல, நாங்கள் டைரெக்டாக வீட்டுக்கே வந்துட்டோம் அப்படின்ட்டு மின்னியாங் சொல்லிட்டு போகிறா. அப்போ ஜிமினுக்கு தெரியும் டேயாங் வேணும்னு தான் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு டேயாங்கை பார்த்து தான் முறைக்கிறாரு. ஆனால் டேயாங் கொஞ்சம் கூட ஜிமினை கண்டுக்கல. அவர் போய் அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டாரு. ஸோ ஜிமினும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் பரிமாறிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது நீங்கள், அத்தை போதும் அத்தை எவ்வளோ வைக்கிறீங்க, சாப்பிடுமா அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றீங்க. உங்களை அவ்வளோ பாசமாக கவனிச்சிக்கிறாங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருமே உங்களை இவ்வளோ கேரிங்கெல்லாம் பார்த்துட்டு இல்லை. மீன்ஸ் உங்கள் அப்பா பார்த்துப்பாரு, பட் இருந்தாலும் உங்களுக்காண்டி இவ்வளோ செய்கிறது, உங்களை பார்த்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்குள்ளாட்டி உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு தனி மதிப்பே வருது ஜிமின் அம்மா மேலே. சொன்னாலும் நீங்களும் தேங்க்யூ அத்தை அப்படின்றீங்க. ஏம்மா? இல்லை, இது வரையும் நான் அம்மா பாசத்தை உணர்ந்ததே இல்லை, உங்ககிட்ட தான் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறீங்க. அவங்களுக்கும் கண்ணெல்லாம் கலங்கிடுது. சரிடா செல்லம், ஒன்றும் இல்லை, நீ உன்னோட சொந்த அம்மாவே நினச்சிக்கோ அப்படின்ட்டு அவங்களும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி பாசமொழியே பொழிஞ்சிட்ருக்கிறத எல்லாரும் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. டேயாங்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஓகே, வயன் ஹாப்பியாக இருக்காளே அப்படின்ட்டு ஜிமினுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. பரவாயில்ல, இவங்க 2 பேருக்குள்ளே பாண்ட் நல்லா இருக்கே அப்படின்ட்டு அவரும் பார்த்துட்ருக்காரு. ஆனால் மின்னியங்கோட அப்பாவுக்கும் தான் சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் அவங்க ஓகே அப்படின்ட்டு கம்முன்னு தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவங்க 3 பேரும் பாய்ஸ் 3 பேருமே அவங்க ஏதோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேசுறதுக்காண்டி போயிட்டாங்க. இங்கிட்டு மிச்சம் 3 கேர்ள்ஸ் தான் உட்காந்துட்ருக்காங்க. மின்னியங், நீங்கள், அதுக்கப்புறம் மின்னியங்கோட அம்மா அப்படின்ட்டு. மின்னியங்கோட அம்மா உங்களை தான் கவனிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிடிக்கும் அப்படின்ட்டுலாம் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் எதுக்கத்து இதெல்லாம் கேட்குறீங்க? நீ வீட்டுக்கு வந்த பிறகு நான் உனக்கு இதெல்லாம் சமைச்சு போட வேணாம்மா, அதுக்கு தான் அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. மின்னியங்க கடுப்பாகுது. என்னம்மா நீ அவ்வளோ கவனிச்சிக்கிற, நீ இப்படி என்னைக்காச்சும் ஒரு நாள் கவனிச்சிருக்கியா அப்படின்ட்டு அவள் வயிறு அடிச்சலோடு தான் கேட்குறா. அப்போ அவங்க வாயை மூடி, என் மருமகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் குறுக்க வந்துட்டு அப்படின்ட்டு அவள் வாயை மூடிட்டு அப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் சிரிக்கிறீங்க. சிரி, உனக்கு இருக்குது, என் அண்ணா உன்னை எப்படி கஷ்டப்படுத்துகிறான் மட்டும் பாரு, இப்போ நல்லா சிரி அப்படின்ட்டு தான் அவள் ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்கா, மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் இப்படியே டைம் ஸ்கிப் ஆக அங்கிட்டு பாய்ஸ் 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது டியாங் பிஸ்னஸ்குள்ளே வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் போல். அதை கேட்டோன்னே எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. ஜிமினுக்கு இது தானே ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பாரு, எனக்கு துணையாக இவன் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. இப்போ டியாங்கும் ஓகே பிஸ்னஸ்குள்ளே வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் டியாங்கோட ஃபேமிலிக்கும் செம்ம ஹாப்பி. ஆனால் எதுக்கு இப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தான் ஜிமினுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. என்றைக்குமே ஒத்துக்காதவன் இன்றைக்கி எதுக்கு ஒத்துக்கிட்டான், ஏதாச்சும் உள்குத்து வச்சுருப்பானோ அப்படின்ட்டு தான் ஜிமினுக்கு தோணுது. இருந்தாலும் பிஸ்னஸ்குள்ளே வரேன்னு சொன்னானே அதே ஹாப்பி தான் அப்படின்ட்டு அவருக்கும் குஷியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் டியாங் ஏதோ ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கிட்டு தான் அவர் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்காருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் எல்லோரும் போயிட்டாங்க. மீன்ஸ் டியாங்க அனுப்பி வச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போது நீங்கள் காணோமா ஜிமின் கேட்குறாரு. எங்கே வயன் எங்க? அவளாடா, அவள் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குதுன்னு தூங்கிட்டா. சரின்ட்டு நான் அவளை உன் ரூமில் தான் படுக்க வச்சுருக்கேன்.
என்ன ஏ ரூமில் எதுக்கு படுக்க வச்சிங்க? என்னடா பேசுகிற? உன் வருங்கால பொண்டாட்டி தானே, விடு. என்ன விடுவா அப்படின்ட்டு ஜிமின் பார்க்குறாரு. அப்போ அவங்களும் போயிட்டாங்க. அப்போ ஜிமினும் போகிறதா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே அவர் ரூமுக்கு தான் வராரு. வந்து பார்த்தா நீங்கள் அவர் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. அவருக்கு யாருமே அவர் பெட்டில் உட்காந்தா கூட பிடிக்காது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி தூங்கிட்டுருக்கீங்க. அவர் கோவம் வந்து உங்களை ஏதாச்சும் பண்ணுவாருன்னு பார்த்தா அவருக்கு கோவம்லாம் வரல. கோவம் வந்ததையும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாங்கெட்டெல்லாம் பொத்தி விட்டுட்டு அவர் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தால் கூட நீங்கள் நல்லா அசந்து தூங்கிட்டுருக்கீங்க. உங்களை ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அவரும் ஒரு டீசெண்டான ஜென்டில்மேனாக அவர் சோஃபாவில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தூங்கின பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் தான் முழிச்சு பார்க்குறீங்க. அவர் தூங்கிட்டு இருக்காரா? நல்ல வேலை தூங்கிட்டான், இப்பயே எந்திரிச்சு எஸ்கேப் ஆகிட்டா தான் நல்லது, அதுக்கப்புறம் எந்திரிச்சா கத்துவான் அப்படின்ட்டு நீங்கள் அவர் எப்போ ரூம்குள்ளே வந்தாரோ அப்பயே முழிச்சிருப்பீங்க. ஆனால் அப்பயே நீங்கள் எந்திரிச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் அவர் ஏதாச்சும் திட்டிருப்பாரு அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால தான் அவர் தூங்கின பிறகு எந்திரிச்சு அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ட்டு தான் நீங்கள் இப்போ முழிக்கிறீங்க. முழிச்சிட்டு ஒரு ஸ்டெப்பாக கம்முன்னு எடுத்து வைக்கிறீங்க. கொஞ்சம் கூட சவுண்ட் வராத மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டு டோர் மேலே கை வைக்கிறீங்க. அப்போது உங்களை அப்படியே இழுத்து வாலில் யாரோ பின் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அங்கே ஜிமின் தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. உங்களை அப்படியே வாலில் டைட்டாக பின் பண்ண மாதிரி நீங்கள் அவரை பார்த்துட்ருக்க, அவர் உங்களை பார்த்துட்ருக்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சூன் வந்துடும். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.